புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைமுக தேர்தல் நடந்த 26 மாவட்ட ஊராட்சிகளில் அதிமுக அணி 14லும் திமுக 12லும் வெற்றி. சிவகங்கை மாவட்ட ஊராட்சியில் மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் தேர்தல் ஒத்திவைப்பு. புதுக்கோட்டையில் காங்கிரஸ் ஆதரவுடன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பதவியை கைப்பற்றியது அதிமுக. கூட்டணி தர்மத்தை திமுக மீறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அரசியலில் அடுத்தடுத்து அதிரடி திருப்பம். வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது திமுகவின் தலைமை செயற்குழு அவசர கூட்டம். காங்கிரஸ் கட்சியின் விமர்சனம் தொடர்பாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மாவட்ட ஊராட்சித் தலைவர் தேர்தலில் அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. 27 மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் நீங்கலாக மீதமுள்ள 26 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட மறைமுக தேர்தலில் அதிமுக அணி 14 மாவட்டங்களை கைப்பற்றியுள்ளது. துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை இரு அணிகளும் தலா 13 இடங்களை கைப்பற்றியுள்ளன. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் கடந்த 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய 4 பதவிகளுக்கான தேர்தலில் மக்கள் வாக்களித்து நிர்வாகிகளை தேர்வு செய்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர், கிராம ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோரை தேர்வு செய்வதே மறைமுக தேர்தல். அதன்படி நடைபெற்ற மறைமுக தேர்தலில் 27 மாவட்டங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்ட ஊராட்சி தலைவரை, அதாவது மாவட்ட ஊராட்சி கவுன்சிலரை தேர்வு செய்துள்ளனர். 27 மாவட்டங்களில் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் தலா 13 மாவட்டங்களில் அதிக மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை பெற்றிருந்த நிலையில் சிவகங்கையில் மட்டும் இரு கட்சிகளும் தலா 8 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை பெற்றிருந்தன. இந்நிலையில் திமுக வசமிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்றதன் மூலம் 14 மாவட்டங்களில் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிகளை அதிமுக பிடித்துள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள 22 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களில் திமுக கூட்டணி 13 உறுப்பினர்களை பெற்று முன்னிலையில் இருந்தது. அதிமுக கூட்டணி 9 இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது. இந்நிலையில் மறைமுக தேர்தலில் திமுக கூட்டணியினர் மாற்றி வாக்களித்ததாக தெரிகிறது. இதனால் புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயலட்சுமி 12 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதன் மூலம் அதிமுக 14 மாவட்டங்களை கைப்பற்றியுள்ளது. 13 மாவட்டங்களில் முன்னிலையில் இருந்த திமுக புதுக்கோட்டை மாவட்டத்தை இழந்து 12 மாவட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்ததால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை அதிமுக திமுக இரு அணிகளும் தலா 13 இடங்களை பிடித்தன. புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் பதவியை அதிமுக ஆதரவுடன் காங்கிரஸ் வேட்பாளர் உமா மகேஸ்வரி கைப்பற்றினார். புதுக்கோட்டையில் அதிமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தது அரசியலில் நடந்த மேஜிக் என்றும் இதற்காக ஆச்சரியப்பட தேவையில்லை என்றும் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் மேஜிக் நடப்பதெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கல்ல. திமுக தலைமை செயற்குழுவின் அவசர கூட்டம் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயற்குழு அவசர கூட்டம் நடைபெறவுள்ளது என்றும் கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூட்டணி தர்மத்தை திமுக மீறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது தொடர்பாகவும் திமுகவின் தலைமைச் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தலில் அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்றுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 314 ஊராட்சி ஒன்றியங்களில் அதிமுக 150 பதவிகளை வசப்படுத்தியுள்ளது. திமுக 135 ஒன்றிய தலைவர் பதவிகளை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சைகள் 3 இடங்களிலும் அமமுக கட்சியினர் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வராதது, அரசியல் கட்சிகளிடையே மோதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால்
24 பதவிகளுக்கான தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியிடங்களில் பெரும்பான்மையானவற்றை அதிமுக பெற்றிருந்தாலும் துணைத் தலைவருக்கான தேர்தலில் அதிமுக 127 இடங்களையே வென்றுள்ளது. திமுக 126 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அமமுக 7 ஊராட்சி ஒன்றியங்களில் துணைத் தலைவர் பதவிகளை பெற்றுள்ளது. 15 ஒன்றியங்களில் சுயேட்சைகள் துணைத் தலைவர் பதவிகளை வென்றுள்ளனர். போதிய உறுப்பினர் வராதது, தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு உடல்நலக்குறைவு உள்ளிட்ட காரணங்களால் 39 ஒன்றியங்களில் துணைத் தலைவருக்கான மறைமுக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான மறைமுக தேர்தல் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஊராட்சிக் குழுவில் மொத்தமுள்ள 16 இடங்களில் அதிமுகவும் திமுகவும் தலா 8 இடங்களில் வெற்றி பெற்றன. இதனால் தலைவர் பதவியை பிடிக்க இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கவுன்சிலரை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுகவினர் முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதால் அங்கு மறைமுக தேர்தல் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆட்சியின் உத்தரவின் பேரில் சிவகங்கையில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் அலுவலர் அறிவித்தார். மறைமுக தேர்தலின் போது கூட்டணி கட்சியினரே கடைசி நேரத்தில் மாற்றுக் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவரும் தேர்வு செய்யப்பட்டனர். மொத்தம் உள்ள 22 வார்டுகளில் அதிமுக கூட்டணி 11 வார்டுகளிலும் திமுக கூட்டணி 11 வார்டுகளிலும் வெற்றி பெற்றன. திமுக கூட்டணியைச் சேர்ந்த ஒருவர் அதிமுகவுக்கு வாக்களித்ததால் அந்த கூட்டணியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதிமுக கூட்டணியைச் சேர்ந்த ஒருவர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்ததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வனிதா அருள்ராஜன் துணைத் தலைவராக தேர்வானார். இதேபோல் நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக கூட்டணி 15 இடங்களிலும் அதிமுக 5 இடங்களிலும் சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தன. ஆனால் மறைமுக வாக்குப்பதிவின் போது திமுக 11 வாக்குகளும் அதிமுக 10 வாக்குகளும் பெற்றிருந்தன. கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் தலா 3 உறுப்பினர்களை பெற்றிருந்தன. இந்நிலையில் திமுக உறுப்பினர் பிரகாஷ் அதிமுகவிற்கு வாக்களித்தார். அதிமுக உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய தலைவரானதை அடுத்து திமுகவைச் சேர்ந்த பிரகாஷிற்கு துணைத் தலைவர் பதவி கிடைத்தது. இப்படி கடைசி நேரத்தில் உறுப்பினர்கள் மாற்றி வாக்களித்ததால் பல்வேறு இடங்களில் முடிவில் மாற்றங்கள் ஏற்பட்டன. குடியுரிமை சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெறுமாறு பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக் கொண்டுள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக கொல்கத்தா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆளுநர் மாளிகையில் மமதா பானர்ஜியை சந்தித்தார். சிறிது நேரமே நீடித்த இந்த சந்திப்பின் போது சர்ச்சைக்குரிய குடியுரிமை சட்டத்திருத்தத்தை மறு ஆய்வு செய்யும்படி பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாக மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடியுரிமை பதிவேடு ஆகியவற்றையும் திரும்பப் பெறுமாறு மோடியிடம் வலியுறுத்தியதாக மமதா கூறியிருக்கிறார். பிரதமருடனான சந்திப்புக்கு பின்னர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பு சார்பில் நடைபெற்ற குடியுரிமை சட்டத்திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்தில் மமதா பானர்ஜி பங்கேற்றார். அப்போது மேற்குவங்கத்தில் குடியுரிமை சட்டத்திருத்தம் காகித அளவில்தான் இருக்கும், அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் உறுதிபட கூறினார். தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பது தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் மாறுபட்ட வடிவம் என்று விமர்சித்திருக்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அதற்கான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய மக்கள் தொகை பதிவேட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றார். குடியுரிமை சட்ட திருத்தம் பாகுபாடு மற்றும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் என்று குற்றம் சாட்டிய சோனியா காந்தி, அச்சட்டத்தால் தீங்கு நேரிடும் என்பதை இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக மாணவர்கள் உணர்ந்திருப்பதாக கூறினார். அதனால்தான் பல இடங்களில் கடும் குளிரையும் காவலர்களின் மிருகத்தனமான தாக்குதலையும் மீறி மாணவர்கள் சாலைகளில் இறங்கி போராடுவதாக குறிப்பிட்டார். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்திட விரிவான உயரதிகாரம் படைத்த ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் பொய்ச் செய்திகள் நாட்டில் அராஜகத்துக்கு வழிவகுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தபோது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், குடியுரிமை சட்டத்திருத்தத்தில் இஸ்லாமியர்களின் குடியுரிமையை பறிப்பது தொடர்பான ஒரு பிரிவையாவது ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இடதுசாரிகளால் காண்பிக்க முடியுமா என சவால் விடுத்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் பாதுகாப்பிற்குத்தான் முன்னுரிமை அளித்து வருவதாக அமித்ஷா கூறினார். பாகிஸ்தான் மீது துல்லிய தாக்குதல் நடத்திய பின்னர் அதுபோன்ற நடவடிக்கையில் இறங்கிய நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இஸ்ரேலை அடுத்து இந்தியா 3வது இடம் பிடித்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் பேச வேறு பிரச்சினைகள் எதுவும் இல்லாததால் குடியுரிமை சட்டத்திருத்தம் தொடர்பாக அவர்கள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அமித்ஷா விமர்சித்தார். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து கடந்த 2 நாட்களில் மட்டும் 2.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு சென்றதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகள் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று இரவு 10 மணி நிலவரப்படி 4904 பேருந்துகளில் மொத்தம் 2,58,095 பேர் பயணம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 14ஆம் தேதி வரை சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சொந்த ஊர் செல்லவும் திரும்பி வரவும் தமிழகம் முழுவதும் 30,120 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாளை முதல் பள்ளிகளுக்கு பொங்கல் விடுமுறை அளிப்பது குறித்து முதல்வருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இப்போ பொங்கல் விடுமுறைக்காக திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த அன்னைக்கு விடுமுறை என்ன வருஷத்துல தகவல் வருது? அது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குங்களா? இதுவரையிலும் அது நிலைகள் இல்லை. ஆகவே நாளை முதலமைச்சரோடு பேசியதற்கு பிறகு அதன் முடிவுகள் மேற்கொள்ளப்படும். கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் திமுகவின் தலைமை செயற்குழு அவசர கூட்டம் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி உள்ளாட்சித் தேர்தலிலும் அக்கட்சியுடன் இணைந்தே களம் கண்டது. இந்த சூழலில் உள்ளாட்சி பதவிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய இடங்கள் வழங்கப்படவில்லை என்றும் கூட்டணி தர்மத்திற்கு புறம்பாக திமுக செயல்படுவதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி குற்றஞ்சாட்டினார். இது அரசியல் தளங்களில் பேசுபொருளாக மாறியது. இதனிடையே KS அழகிரி தனது ஆதங்கத்தை மட்டுமே வெளிப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விளக்கம் அளித்தார். காங்கிரஸ் கட்சிக்கு உரிய இடங்களை கூட்டணியில பெற முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தும் முறையில அறிக்கை தந்திருக்கலாம். இந்த குற்றச்சாட்டு குறித்து திமுக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அக்கட்சியின் தலைமை செயற்குழுவின் அவசர கூட்டம் வருகிற 21ஆம் தேதி கூடுகிறது. அதில் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. இதற்கிடையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சுயமரியாதை குரலை எழுப்பியுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். 10 சீட்டு நீங்க பார்லிமெண்ட்ல கொடுத்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 25% நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த இதுல பெர்சன்டேஜை வெளியே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு மோசமாக கொடுத்துருக்கீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியாக அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. போட்டி போட்டு 5 சீட் ஜெயிச்சா 5 சீட்டும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுக ஒரு சீட் கூட ஜெயிக்கலை. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் சுயமரியாதை குரலை எழுப்பி இருக்குது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல விஷயந்தான். அவங்க சுயமரியாதையுடன் குரலை எழுப்பி அவங்க சொல்றது தனித்து அடுத்த வாட்டி போட்டிடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக காங்கிரசுடனான கூட்டணியின் இந்த உரசல் பெரிதாகுமா அல்லது சமரசம் செய்து கொண்டு தேர்தலை சந்திக்குமா என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும். திமுகவுடனான கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருந்தது, அதனால் சொன்னோம் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். திமுகவிலிருந்து விலகவில்லை, தவறு. எப்பொழுதும் எங்களுடைய உறவு நன்றாகவே இருக்கிறது. எங்களுக்குள் எந்த கசப்பும் இல்லை. ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருந்தது, கட்சி சொல்லியிருக்கிறது, அவ்வளவுதான். எப்பொழுதும் போல நட்பு தொடர்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சென்னை புத்தக காட்சியில் புத்தகங்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் அறிவியல் சோதனைகளை செய்து பார்ப்பதற்காக அவை சார்ந்த பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. மின் மோட்டாருடன் இணைக்கப்பட்ட சிறிய டப்பாவில் நிரப்பப்படும் சர்க்கரை. முத்தானை அழுத்தியவுடன் வேகமாக சுழலும் சர்க்கரை நிறைந்த டப்பாவை தலைகீழாக திருப்பும் போது சர்க்கரை கீழே கொட்டாமல் சுழல்வது எப்படி? குழந்தைகள் மனதில் எழும் இத்தகைய ஆச்சரியம் நிறைந்த கேள்விகளுக்கான பதிலும் சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது.
அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன அறிவியல் நிகழ்வுகளை குழந்தைகளின் மனதில் பதிய வைப்பதற்காக கண்காட்சியில் அரங்கமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாக்ஸ்குள்ள நம்ம சர்க்கரையை நடுவில் கொட்டுறோம். அது இப்படி திருப்பி இப்படி கொட்டினா அது கிராவிட்டி அதே ஸ்பின் ஆகிட்டு இருக்கும் போது ஃபோர்ஸில் நம்ம கொட்டினா அது கொட்டாது. ஏன்னா அது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். அறிவியல் செயல்முறைகளை குறும்புத்தனத்துடன் செய்து பார்க்கும் குழந்தைகளின் ஆர்வம் பெரும் மகிழ்ச்சியை மட்டுமின்றி தங்கள் பள்ளி காலத்தில் படித்த அறிவியல் பாடங்களையும் நினைவுபடுத்துவதாய் கூறுகின்றனர் பெற்றோர். சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட் மேபி மைய நோக்க விசைன்னு ஒன்று படிச்சிருக்கோம். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது அதோட டெமோ காமிச்சாங்க. நம்ம சின்ன வயசில் படிக்கிறப்போ மேபி 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் இந்த லேப்னு ஒன்று இருந்தது. பட் இது அதனால் அந்த மைய நோக்க விசையெல்லாம் ஜஸ்ட் இதுதான் தெரியும், நமக்கு புத்தகத்தில் படிச்சிருக்கோம். பட் இப்போ அவங்க டெமோ காமிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கிளியராக புரிஞ்சது. டப்புன்னு ஞாபகம் வந்துருச்சு. அறிவியலை குழந்தைகள் படித்து தெரிந்து கொள்வதை விட செய்முறைகள் மூலம் அறியும் போது அதனை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்பது அறிவியல் பொருட்கள் விற்பனையாளர்களின் கருத்தாக உள்ளது. இதில் என்னென்னா, நம்ம புக்குக்கும் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம புரிஞ்சிச்சு இதுதானா அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட படிக்கிறப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும், அது மறக்கவே மறக்காது லைஃப் லாங். ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டும் படித்ததும் சேர்ந்து இருக்கும். புக்கில் அப்படி இருக்காது. எல்லாமே ஒரே லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டில் போரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் பண்ணுறப்போ. இதில் என்னென்னா, அவங்களே பண்ணிக்கிறாங்க. அந்த நான் கிட்டு கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்றது பதிலாக எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிறதுலேருந்து ரா மெட்டீரியல்லேருந்து அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க பண்ணதை வச்சு அவங்களே படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஆச்சரியத்தையும் மனதில் இனம் புரியாத கேள்விகளையும் எழுப்பும் அறிவியலை ஆராயத் தொடங்கும் போது அதற்கான பதில்களும் குழந்தைகளுக்கு சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கின்றன. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பக்கமாக படித்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி அனுபவ ரீதியாக கிடைக்கிற அறிவு எப்போதுமே அலாதியானது. அந்த அனுபவம் எப்போதுமே நிலையானது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் கதிரவன். தமிழகத்தில் 27 ஊராட்சி ஒன்றியங்களில் ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கான மறைமுக தேர்தல் நடத்தப்படவில்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மறைமுக தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மாவட்ட ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர், கிராம ஊராட்சி துணைத் தலைவர் ஆகிய பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றியங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக 12 இடங்களிலும், போதிய எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வராத காரணத்தினால் 13 இடங்களிலும், தேர்தல் நடத்தும் அலுவலரின் உடல்நலக்குறைவு காரணமாக 2 இடங்களிலும் என மொத்தம் 27 ஊராட்சி ஒன்றியங்களில் ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கான மறைமுக தேர்தல் நடத்தப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே சாலையோர புளியமரத்தில் கார் மோதிய விபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் தனி உதவியாளர் உள்ளிட்ட 2 உயிரிழந்தனர். புதுக்கோட்டை பரம்பூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரது மகன் பாப் என்ற வெங்கடேசன் கடந்த 8 ஆண்டுகளாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் தனி உதவியாளராகவும் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாவட்ட தலைவராகவும் இருந்தார். இவர் நேற்றிரவு புதுக்கோட்டையிலிருந்து சென்னை புறப்பட்ட அமைச்சரை திருச்சி விமான நிலையத்தில் விட்டுவிட்டு காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். கிளிக்குடி வீரபெருமாள்பட்டி அருகே திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர புளிய மரத்தில் மோதியது. இதில் வெங்கடேசனும் காரை ஓட்டிய செல்வம் என்பவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்த வெங்கடேசனின் தாயார் இந்திரா அண்மையில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பரம்பூர் ஊராட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.